எல்லா பொண்ணுங்களும் உங்க வீடியோ தான் பாக்குறாங்க. இப்படி இருந்தாலும் எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சான்ஸ் கிடைக்கும்? பசங்க ஸ்டேஜ்ல கேக்குறாங்க மேடம். ஸ்ருதிகா மேடமே நம்மளோட ஆக்டிங்கை ரசிச்சு என் கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க பாருங்க. அவார்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சர்டைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 5000-10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னா 20,000-30,000 பணம் கொடுக்குன்னு கேட்குறாங்க. நீங்க துபாய் மலேசியாலாம் வந்து அந்த ஒரு டிராவல் அது பெய்ட் ப்ரமோஷன் தான். அஜித் குமார் சார் ரேசிங் போயிட்டாரு, அவரோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இப்போ விஜய் சார் வந்து அவரோட ரசிகர்களை தொண்டர்களா மாத்தி பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ இந்த அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு மேடம். அப்போ ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? அப்படி இல்லை மேடம். ஆக்சுவலா நம்ம முகத்தை ரிவீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் தானே. உங்களுக்கு 3 படத்துலயுமே ஒரு சீன் தான் நான் பண்ணிருக்கோம். பட் அதுக்கப்புறம் வர்றப்ப நல்ல ஒரு ரோல் எதிர்பார்க்கிறோம் மேடம். உங்களோட நடிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ கொடுத்துருக்கணும்ல. நான் நடிச்சிருக்கிறது 3மே வந்து பெரிய டாப் ஹீரோவோட படம். ஓகேங்களா? அதுல வந்து ஆரம்பத்திலேயே கொண்டு போய் நம்மளை சேர்த்துருச்சு. ரொம்ப நாள் ஆகாம இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரொம்ப குயிக் பப்ளிசிட்டி மேடம், ரொம்ப குயிக் பப்ளிசிட்டி. அதை பார்த்து நிறைய பேர் போறாம நம்மளோட உழைப்பு இருக்கு, அது வேற விஷயம். இதுவே பெரிய லெவலில் தான் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு மேடம். இப்ப கதாநாயகனுக்கு உண்டான குணநலன்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை நல்லா பண்ணுவாங்க, கஷ்டமான டயலாக் பேசுவாங்க, ஒரு ஹீரோயிசம், இது எல்லாம் கலந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு உண்டானது. கரெக்ட். ரீல்ஸ் அதையும் சில பேர் டாமினேட் பண்ணா, ரீல்ஸ் வேற பிக் ஸ்கிரீன் வேறனுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரீல்ஸ்ல நடிக்கிறது அங்கேயும் நம்ம நடிக்க போறோம். நம்மளுக்குன்னு ஒரு டைரக்டர், இவனுக்குன்னு ஒரு ஆள் பிறந்து வருவாங்கன்ற மாதிரி யாரு நம்மள லீடா போட்டு படம் எடுக்கிறாங்களோ அதுதான் மேடம் இப்போ லைஃபோட ட்விஸ்ட். இப்போ என்னோட இது எப்படி போயிட்டு இருக்குன்னா, மக்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி சாக் பாயிண்ட் குதிரை மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு. என்னடா அது டாக்டர் எங்கேயோ இருந்தாரு, கிளினிக் வச்சாரு, பிராக்டிஸ் பண்ணாரு, எங்கிட்ட ஒரு பக்கம் மதுரையில் பரண்டு ஒரு ரீல்ஸ் போட்டா அப்படி, டக்குன்னு வந்து இன்டர்வியூ பண்ண அப்படி, கடைசியில் 300 இன்டர்வியூ அப்படி, கடைசியில் ஸ்டார் ஆனா அப்படி. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட், பெரிய டைரக்டர்கள் போற இடத்துல நம்ம போய் நிக்கிறோம். பெரிய ஆட்கள் அவங்களெல்லாம் அடிச்சு மக்கள் செல்வாக்கு எங்க இருந்து எப்படி வருது, இப்படி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாளுக்கு நாள் ஆகி இப்ப கிட்டத்தட்ட ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரோட இது எப்படி இருக்கும்ட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போட கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். ரோல் மாடல் கிடையாது, இன்ஸ்பயர் ஆகல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க உங்க கண்ணாடியில பார்த்து செம்மையா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்றது இல்ல, எப்பயும் மேடம் நம்ம புதுசா நடிக்கல. நிறைய நம்ம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், அந்த ஸ்கூல் லைஃப்ல பேசினதும் சரி, மூன் ஆக்டிங்ல பேசினதும் சரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே நம்மளோட நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம் மேடம். ஃபயர் ஆஃப் ஆக்டிங். இப்போ ஏன் மேடம் நான் நிறைய கண்டென்ட் போடுறேன், ஏன் ஓன் வாய்ஸ்ல பாடி கூட காமிச்சிருக்கேன். மக்களுக்கு ஏன் நம்ம விடாம பிடிக்குது, அது ஏன் எங்க போனாலும் அந்த ஒரே சீனை வச்சு மெயின்டைன் பண்றீங்க, அந்த ஒரு சீன்ல என்னதான் இருக்குன்னு எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. அதாவது அந்த சீன்ல என்னதான் இருக்குன்னு கேக்குறீங்க. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அந்த 3 படம், அது ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஆக்டிங் மேடம். கழுத்தை வச்சு கட் பண்ணிக்கிற சீன் அவ்வளவு லேசா வராது. சும்மா வந்து மேடம் ஸ்கிரீன்ல நிக்கிறது, நடக்கிறது, போறது, சும்மா பேசுறது, சின்ன ஆக்டிங் பண்றது, அதெல்லாம் வேற. நடிப்போட உச்சகட்டம் மொத்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸையும் அழுது ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிறது உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். 4 பேர் கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கணும். அது ஒரு சில பசங்க விளையாட்ட நடப்பாங்க. 80% வந்து அந்த பிஜிஎம் கூட பார்க்குறப்ப ரொம்ப அழுக வரும் மேடம். நான் அதை பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஸோ நடிப்போட இன்டென்சிட்டி, ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸும் மனசை உருகி அழுகிறது மேடம். அது கழுத்தில் கட் பண்ணிக்கிற போறானா டக்குன்னு யாருமே கழுத்தை அறுத்து சாக மாட்டான். சூசைட் பண்ணுறப்ப ஆமாம் கழுத்துக்கு பாருங்க கத்தி ஒரு பக்கம் இருக்கும், கையெல்லாம் நடுங்கிரும். கிட்ட கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவான், டக்குன்னு அவனுக்கு சூசைட் பண்ணிக்கிற போனது கடைசியில் தான் அவன் அறுத்துக்கிட்டு சாவான். ஸோ அந்த நடிப்போடைய இதனால தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு மேடம். பிஜிஎம்மோட பார்க்குறப்ப அது எத்தனை பேர் அழுதுருப்பாங்களோ, எத்தனை பேர். நான் ஆரம்பத்தில் தான் நடிச்சு போடுறப்ப நிறைய கமெண்ட்ஸ் அப்படி தான் மேடம். சீன் மேக்கிங் க்ரை நிறைய பேர் பர்சனலாகவும் அமைச்சிருக்காங்க, அதுலேயும் போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அது அவ்வளோ தூரம் ஆழமாக பதிஞ்சது மக்கள் மத்தியில். 2012 தான் வந்துச்சு. நான் அப்போ தான் வந்து என்னோட படிப்பை முடிச்சுட்டு கிளினிக்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த படமும் இந்த சீனும் அவ்வளோ தூரம் பிரபலமாக பேசப்படலை. அந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனுஷ்
சீனை நிறைய பேர் பண்ணி போட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக பேசப்படலை. பட் நான் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்தியா மட்டும் இல்லாமல் நாடு கடந்து நாடு, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா இடத்துலையுமே இந்த 3 பண்ண ஸ்கீனை நம்மள மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பசங்க. உலக விட்டு உலகனா அப்போ அந்த லெவல் அதில் ஆக்டிங் இருக்கு மேடம். அழுகிறதுல வந்து அதாவது ரொம்ப காமெடியாக இருந்தாலும் நீங்கள் சொன்னாப்புல 2 தடவைக்கு மேலே பார்த்தா போர் அடிச்சிடும் மேடம். சலிக்காம ஒருத்தனை பார்க்குறான் பாருங்க, அதுதான் விஷயம். இந்த நடிப்பு மட்டும் இல்லை மேடம், 300 சேனலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம். ஒரு சேனல் 2 சேனல்லே போர் அடிச்சிருவாங்க. எடுத்த சேனலே என்னை திருப்பி எடுத்துருப்பாங்க பாருங்க, பெரிய பெரிய லீடிங் சேனல்ஸ். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலிக்காம மக்கள் ரசிக்கிறாங்க மேடம். இதுக்கு வந்து ஒரு கொடுப்பனை வேணும். இதுக்கு காரணம் வந்து ஒன்லி நடிப்பு தான். அதே மாதிரி சேனல் சொல்ற அவங்களுக்குலாம் நான் ரொம்பலாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் மேடம். கண்டென்ட் கொடுத்து மக்களை மறைச்சு ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் மேடம். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு டயலாக் இருக்கு, அது காமெடியன்ஸ்க்கு வராது, ஹீரோயிஸாக வராது. நம்ம பண்ற ஹீரோயிஸை தான் மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல எனக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பொண்ணுங்களும் உங்கள் வீடியோ தான் பார்க்குறாங்க. இப்படி இருந்தாலும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சான்ஸ் கிடைக்கும்? பசங்க ஸ்டேஜ்லேயே கேட்குறாங்க மேடம். அப்போ ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ, அது மட்டும் இல்லை, அது நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி என்கிட்ட சொன்னது, கேட்டு சிரிச்சுக்கிறேன் அப்படியா அப்படின்ட்டு. நீங்கள் மேடம் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் ஸ்ருதிகா மேடம் இருக்காங்களா, அவங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பே ஹீரோயின் செல்லம் என்ற ஐடி, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ரசிச்சது உண்டு. அவங்க தேங்காய் சீனிவாசன் பேத்தி மேடம். அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி அவங்களே பாருங்களே, நம்மளோட ஆக்டிங்கை ரசிச்சு என் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த ரொமான்டிக் லுக்கு, கண்ணடிக்கிறது, அந்த பண்ணுறது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ எந்த வீடியோக்கு அதிகமாக லைக் பண்ணியிருக்காங்க ஃபீமேல்ஸ் வந்து? நான் பண்ணுற எல்லா வீடியோஸுமே பிடிக்கும் மேடம். என்ன ரீசனா, ஃபேஸ் நடிப்போட இதை காட்டுறோம். ஒரு சீன் வந்து உங்க ஃபீமேல் ஃபேன்ஸ்க்காக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சது வந்து இந்த இதுதான் மேடம், அந்த ஸ்டைல் தான் அவங்களுக்கு பிடிச்சது மேடம். நம்ம இப்படி பண்ணுறோங்க, நிறைய இதில் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிடிச்சது. அது நிறைய பேர் சொன்னதும் கூட நிறைய பேர் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா மேடமே என் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த இதில் தான் நான் விழுந்துட்டேன். அதை இன்னொருக்கா பண்ணுங்க, டிக் ஷோ விஜய் டிவியில் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா, மேடம்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க ஆரம்பத்திலேயே அந்த விஜய் டிவியில் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மேடம், இந்த மாதிரி வந்து உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்றாங்க. ஸோ அதில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட இதுவும் பிடிச்சது வந்து அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பு தான் மேடம். உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து நடிப்புனால தான் இவ்வளோ ரீச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவார்ட்னு ஒன்று வாங்குறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை அவார்ட் சார் வாங்கியிருக்கீங்க? நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்களே பார்க்குறீங்களா மேடம்? கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருக்காங்களா, கெஸ்ட்டாக கூப்பிட்டு நம்மளுக்குன்னு ஒரு அவார்டும் கொடுத்துட்றாங்க கையில். சார் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வேற ஒருத்தவங்க ஒரு சாங்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து லிப்ஸ் மூமெண்ட்டில் வச்சு நடிக்கிறோம். ஸோ அதுலலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் ஒரு திறமையா? ஸோ எங்களுக்குலாம் அவார்டு வேணும். அதெல்லாம் தப்பு மேடம். நிறைய டைரக்டர்ஸே இந்த தப்பு பண்ணுறாங்க, நானும் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராமில் இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுனா இது வேற, அப்படிலாம் கிடையாது. வேற ஒருத்தவங்க சாங் மீன்ஸ் வெறும் நான் சாங் பண்ணி வரல, 3 படத்தில் தனுசு கட் பண்ணியதெல்லாம் என்னோட ஓன் ஆக்டிங். அதே மாதிரி வாட்டர்மெலன் சார்ன்றது அது நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைச்சது. பாட்டு நடிகருமே வந்து அவங்க ஓனாலாம் ஒரு சில பேர் தான் ஓனா வாய்ஸ் பாடியிருப்பாங்க. நடிகர்களுமே வேற ஒருத்தவங்க பாட்டு, வேற ஒருத்தவங்களோட தீம், அவங்களுமே லிப்ஸ் இதுதான் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது அது எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் பட் டாமினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது வேற, யூடியூப்ல பண்ணுறது வேற. நம்ம என்ன பெர்ஃபெக்ஷனுக்காக படத்தில் நடிக்கிறப்ப, அதாவது பிக் ஸ்க்ரீன் போகிறப்ப இன்னும் 2-3 டேக் ஓவராக போகும். ஓகேங்களா, அதுதானே அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம். தவிர இன்ஸ்டாகிராமில் அதே தானே பண்ணுறாங்க, படத்தில் நடிக்கிற மாதிரி லிப்ஸ் தானே பண்ணுறாங்க எல்லாரும். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள திறமையானவங்க காமிச்சிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். அதை நிறைய பேர் முறை இல்லாமல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் காமெடி நயத்தோட பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க தகுதிக்கு ஏத்தாப்புல பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ரீல்ஸ் பண்ணாலும் திறமை தானே. இப்போ நான் எப்படி மேடம், திறமைனால தானே இவ்வளோ ரீச். நடிப்புன்ற ஒரு இப்போ சிவாஜி கணேசன் சார் கர்ணன் படத்தில் நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, 2 ஈட்டி வந்து நெஞ்சில் குத்துது. சிவாஜி கணேசன் ஆக்டிங் யாராவது ஒரு ஆள் நடிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகையுமே காமிச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் தான் போட்டு காமிச்சேன். அப்போ இதெல்லாம் ஈஸியானது கிடையாது, கஷ்டமானது. இது எப்படி குறை சொல்ல முடியும்? நடிப்பு சாம்ராஜ்யம் சும்மா வரல, ஈட்டி குத்து அதோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன், இதை காட்டுறேன், உண்மையிலே மயங்கொழுகிற மாதிரி இருக்கு. இது ஒரு படத்திலேயே ஷூட்டிங்கில் பண்ணி காமிச்சேன். டேரக்டர் ஆடி போயிட்டாரு, தேர்ல சாயிற மாதிரியும் பண்ணேன் மேடம். ஓ, அது எப்படி இன்ஸ்டாகிராம் அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் மேடம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காரு. அதே இன்ஸ்டாகிராமில் இது வந்து நடிப்பை வெளிக்காட்டுறது. இதே தான் நான் ஸ்க்ரீன்லையும் பண்ண போகிறேன், இங்கே வேற அங்கே வேற நான் பண்ண போகிறேன். அப்போ ஓன் வாய்ஸில் பாடி காமிச்சிருக்கேன் நிறைய. அது நம்மளுக்குன்னு கிடைச்ச தனி அங்கீகாரம். இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க எதுவுமே இல்லாமல் அவங்களோட ஓன் திறமையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அவார்ட் கொடுக்குறது, அவார்ட் வாங்குறதுல ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு.
ஸோ இப்போ வந்து தெருக்கு தெரு ஒரு அவார்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னா நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன மேடம் பெருசா செலிபிரிட்டி அவன் உழைச்சா அவங்களுக்கு சாப்பாடு. அவார்டு வாங்குறதுனாலலாம் நம்ம வந்து பெருசா செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர் சொல்ல முடியாது. முதல்ல இந்த செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தையை தூக்கணும் மேடம். அதை சொல்றதை விட பிசியோதெரபிஸ்ட் நான் படிச்ச படிப்பை சொல்றதான் பெருமையா நினைப்பேன் மேடம். என்ன ரீசனா இதெல்லாம் ஒரு மாயை தான். ஓகேங்களா? இப்போ அவார்டு ஃபங்க்ஷன் வந்து நீங்க சொன்னாப்புல முக்குக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. அது ஒரு பிசினஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நானே நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்ல கெஸ்டாவே போய்கிட்டு இருக்கேன். நான் போறதோட காரணம் வந்து நம்மளை மதிச்சு கூப்பிடுறாங்க. நம்ம அந்த இடத்துல போய் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச பார்ட்டிசிபேட்டா பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஆனா அவார்டு வாங்கி யாரும் அவங்கவுங்க திறமையை காமிச்சாதான் முன்னேற முடியும். அவார்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சர்டைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அப்படி இருக்கு. அப்ப அதனால வந்து நிறைய இடத்துல அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வாங்கி யாரும் பெரிய லெவல்ல அப்படி அப்லிஃப்ட் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. நான் தான் சொன்னேன் இல்லையா, எடிட்டர் தேவை கிடையாது, பின்னாடி என்னோட ஆக்டிங்ன்ற ஒரு திறமையை வச்சு சர்ன்னு அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுலயே ஒரு நீதி நேர்மை திறமை இருக்குன்றதுக்காக நம்ம ஓவர் பில்டப்பா பேசினாலும் அதுவும் கிளிக் ஆகாதுப்பா. இல்லாத ஒரு திறமை எனக்கு இருக்கு நான் பெருமைப்படுத்தி பேசினா அது வந்து பொய்யாயிரும். இதுல வந்து 100% நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரண் மேல ஏறணும்னு வச்சுக்கோங்க, அது யாரும் தடுக்க முடியாது. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு மாயை தான்ப்பா. இப்போ உள்ள நவீன காலத்துல கலிகாலத்துல இதெல்லாம் வந்து ஒரு மாயை தான். அவார்டு வாங்கினா நான் பெரிய ஆளு இன்ஃப்ளூயன்சர் நினைக்கிறது அப்படிலாம் மக்கள் திறமையை பார்த்து தான் பண்ணுவாங்களே தவிர நீங்க அவார்டு வாங்கினா யாரும் உங்களை தலை தூக்கி வைக்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. சார் இப்போ நீங்க ரெகுலரா வந்து கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நார்மலா உங்கள்கிட்ட பேச முடியும். ஆமாப்பா, பேஷண்ட்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி தெரியுது. முன்னாடி அளவு க்ளோஸா இருக்க முடியல இல்லையா? அது இன்னும் இது எந்த லெவலில் கொண்டு போகுதுன்னு தெரியலப்பா. நம்மளோட ஓன் வாழ்க்கை சொந்த வாழ்க்கையுமே ஃப்ரீடமே அஃபெக்ட் பண்ணுது. எங்கேயும் போய் இருக்க முடியலப்பா. ஒரு சின்ன ஒரு கடைக்கு போனா கூட ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. நம்ம அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்போம், ஒவ்வொரு ஆளுக்கா பதில் சொல்லி வர முடியல. சாப்பிட போய் உட்காந்து அங்கே வந்து பக்கத்துல வந்து சுத்தி ஒரு 5 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்கப்பா. தனி மனித உரிமைகளே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. எல்லாருக்கும் நமக்கு டைம் கொடுத்து பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப என்னோட பேஷண்ட்ஸுக்கே என்னால டைம் கொடுக்க முடியல. டாக்டர்னா ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷூட்டிங், இந்த ஒரு இன்டர்வியூ, இந்த டைமிங்ல நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க, அதை பேலன்ஸ் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்றேன். மதுரையில இருந்தா பேஷண்ட்ஸ் பாக்குறேன், வெளியூர் போனா அந்த ஷூட்டிங் ஒர்க்கை பாக்குறேன். கடவுள் கொடுத்த பப்ளிசிட்டி தானப்பா. ஸோ கடவுள் கொடுத்த பாதையில நம்ம பயணிச்சு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய ஸ்டாஃப்ஸ் பிசியோதெரபி மருத்துவர்கள் உள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்றதா பிளான். பட் அதுக்குள்ள வந்து நீங்க அப்ப இன்டர்வியூ எடுத்தது இப்போக்கி எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நண்பரே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியை பார்த்துட்டு மனசார என்ன சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாரு. நம்ம சேனல் உரிமையாளர்களை நீங்க வளருவீங்கன்னு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் வளர்ச்சி அடைவீங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மையில கமெண்ட் பண்ணி போட்டு அமைச்சிருந்தாரு. நம்ம வளர்ச்சி அடைகிறோம்னு பார்த்து பொறாம போடுற ஒரு கூட்டம் இருக்கிற மத்தியில ஆனா நீங்க வளருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இவ்வளவு சீக்கிரம் நீங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு போவீங்கன்னு தெரியாது. அடுத்த வட்டம் உங்களுக்கு இன்டர்வியூ வர்றப்ப எந்த லெவல் ஸ்டாரா இருக்குமோ கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் இது. எப்படியோ மேடம் நான் எல்லாருக்கும் சொல்ல வரது இந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெய்டு ப்ரொமோஷன் மெயினான டாபிக் இப்பதான் மேடம் சூடு பிடிக்குது. அச்சோ டோட்டலா நான் அவாய்ட் பண்றேன் மேடம். பெய்டு ப்ரொமோஷன் எப்ப நான் சோசியல் மீடியாக்குள்ள வந்தனோ நிறைய சோசியல் மீடியால தப்பு தான் நடக்குது. கலிகாலம் கலிபுருஷனோட ஆட்டம் தான் இப்ப அதிகமா நடக்குது. ஆக்சுவலா நாங்க சின்ன வயசுல நாடகம் பாக்குறப்ப ராமாயணத்துல கலிபுருஷன் அவருக்குன்னு ஒரு காலம் வரும். இப்ப கலிபுருஷன் தான் தாண்டவம் ஆடுறாரு. நீதி நேர்மை தர்மரோட இது வந்து பாத்தீங்கன்னா அமைங்கி போய் தான் இருப்பு. எங்க பார்த்தாலும் பணம் பதவி இப்படிதான் இருக்காங்களே தவிர மனிதர்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு 5000-10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அதை ஓபன் பண்ணி கொடுக்கணும்னா 20,000-30,000 பணம் கொடுக்குன்னு கேட்கறாங்க. இது எவ்வளவு பெரிய அநாகரிக செயல். அது மட்டும் இல்லப்பா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் பெய்டு ப்ரொமோஷனே டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க துபாய் மலேசியாலாம் வந்து அந்த ஒரு டிராவல் அது பெய்ட் ப்ரொமோஷன் தானே? சூப்பர் क्वेश्चन மேடம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்றது கேளுங்களே, நான் சில கிரைட்டீரியா மாதிரி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெய்டு ப்ரொமோஷனா என்ன தெரியுமா மேடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி டி-ஷர்ட்டை போட்டு நீங்க வாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி பண்றது பெய்டு ப்ரொமோஷன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராவல் ஏஜென்சில முன்னாடியே சொல்லிட்டேன் சார் நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். அந்த டிராவல் ஏஜென்சியை பத்தி ஏதாவது ரிவ்யூ கொடுத்துருக்கானு பாருங்க. துபாய் போயிட்டு வந்து எதுவுமே கிடையாது. நீங்க உட்காந்து மதுரையில தர்பூசணி சாப்பிடுறீங்க, இந்த இடத்துல வர்றீங்க, உலகத்திலே பெரிய பில்டிங் புர்ஜ் கலிஃபா கீழே நிக்க வச்சு உங்களை தர்பூசணி சாப்பிட வச்சு நான் பார்க்கணும்னாரு. அதை நான் ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்னா, எல்லாரும் மக்கள் வந்து பார்க்குற பார்வையாளருக்கும் வித்தியாசமா தெரியும். மேடம் அவங்க தான் நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க. இது வந்து அவங்க கிட்ட நான் பெய்டு ப்ரொமோஷனா கம்பல்சரியா எனக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கலாம் நான் கேட்கவே கிடையாது.